ஃப்ரீலான்ஸரா இருக்கீங்க, இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ இந்த டைம்ல உங்ககிட்ட ஒரு கிளையண்ட் வந்து அப்ரோச் பண்றாங்க. ஸோ அந்த கிளையண்ட் மேபி ரியல் எஸ்டேட், இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன், இல்ல மெடிக்கல் எந்த ஃபீல்ட்ல வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தேவையான ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணி தரணும். ஸோ இந்த வெப்சைட்ட கிரியேட் பண்றதுக்கு அவங்க கிட்ட நீங்க என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பட்ஜெட் எவ்வளோ, இது எப்படி லோ பட்ஜெட்ல கிரியேட் பண்றது அண்ட் ப்ரொஃபஷனலா எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா காமிக்கிறேன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய கிளையண்ட் எந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த ஃபீல்டை பத்தி லைட்டா கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோ பர்பஸ்க்காக என்னுடைய கிளையண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவர்கிட்ட நான் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அவருடைய ஆஃபீஸ் எங்க இருக்கு, ரெண்டாவது அவரோட கம்பெனியோட நேம் என்ன, அண்ட் எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க, அண்ட் இப்போ அவர் எங்கெங்க சர்வீசஸ்லாம் கொடுக்க போறாரு, இப்போ அவங்க கம்பெனியில் வந்து எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க, அண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ராஜெக்டோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்மளுடைய வெப்சைட்டோட ப்ரைஸையும் டிசைட் பண்ண முடியும், அவருக்கு தேவையான ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்டும் கிரியேட் பண்ண முடியும். செகண்ட் திங், இப்போ உங்களுடைய கிளையண்டோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இவருக்கான ஆடியன்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா இதை நீங்க மினிமம் லோ பட்ஜெட்ல இருந்து பண்ணலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 to 15K வந்து நீங்க இனிஷியலா சார்ஜ் பண்ணுங்க. அண்ட் இந்த 10 to 15Kல குறைஞ்சது நீங்க 5 பேஜஸ் வந்து இதில் ஆட் பண்ணலாம் ஒரு வெப்சைட்ல. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்ஸ் தான். அதுவும் நான் சொல்லி தரக்கூடிய மெத்தட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு டொமைனும் ஃப்ரீயாவே கிடைக்கும் அண்ட் ஹோஸ்டிங்ஸும் வெரி லோயஸ்ட் பட்ஜெட்ல உங்களால் பர்ச்சேஸ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு நாம சார்ஜ் பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 to 15,000. நீங்க அதுக்கு மேலே ஏதாவது கான்டென்ட் போட்டு SEO பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா 25,000-30,000 கூட சார்ஜ் பண்ணலாம். இல்ல மந்த்லி ஒன்ஸ் நீங்க வந்து மெயின்டைன் பண்ண போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வாங்கிக்கோங்க. பட் இனிஷியலா ஜஸ்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு நீங்க வெப்சைட் சப்மிட் பண்ண போறீங்க அப்படின்னா 15,000ங்கிறது ஒரு ஆவரேஜ் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அவருக்கு தேவையான வெப்சைட்டை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அவரோட கம்பெனி நேம்ல டொமைன் அவைலபிள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இதே தான் ப்ரொசீஜர் உங்களுடைய கம்பெனிக்கு நீங்க கிரியேட் பண்றதா இருந்தாலும். ஸோ இதுக்கு நம்ம எங்க போகணும் அப்படின்னா GoDaddy போயிடுங்க. GoDaddyல போயிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக அசார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி என்னோட கிளையண்ட் சொல்லியிருக்காரு. அப்போ அசார் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி சர்ச் பண்றேன். ஸோ சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா azarconstruction.com அவைலபிள் இல்லை. பட் என்னுடைய கிளையண்டோட ரெக்யர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா பேஸ்ட் மட்டும்தான் ஒர்க்கு. ஸோ அதனால எனக்கு .com பத்தின ஒரிஸ் எதுவுமே இல்லை. அதனால .in அவைலபிள் இருக்கான்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ .in அவைலபிள் இருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுடைய கிளையண்ட்டுக்கும் இது இருக்காங்கிறத செக் பண்ணிக்கங்க. சார் என்னோட கிளையண்ட் வந்து .comல தான் வேணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல .com கிடைக்கலனா கூடவே ஏதாவது ஒரு லெட்டர் ஆட் பண்ணிக்கங்க. அசார் கன்ஸ்ட்ரக்ஷன் இவர் எந்த லொகேஷன்ல இருக்காரோ அந்த லொகேஷனோட பேர் ஆட் பண்ணுங்க. அப்படின்னு ஆட் பண்ணோம்னா ஸோ அதில் நமக்கு டொமைன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாத்தீங்களா, அசார் கன்ஸ்ட்ரக்ஷன் கோயம்புத்தூர், இது வந்து ஒரு சூப்பரான கீவேர்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கீவேர்டோட நீங்க அவங்களுடைய நேம், அவங்களோட கம்பெனி நேமை ரிஜிஸ்டர் பண்ணலாம் தாராளமா. .com அவைலபிள் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். கிடைச்சிச்சுன்னா ஓகே, அப்படி கிடைக்காத பட்சத்தில் நேமை ஆட் பண்ணிக்கங்க. தேவையில்லாம இந்த ஹைஃபனு அப்புறம் தேவையில்லாம 1 2 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஃபோர்த் ஸ்டெப், ஸோ இப்படிப்பட்ட ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணா பெஸ்ட் ஹோஸ்டிங்ஸ் வேணும், அது லோயஸ்ட் பட்ஜெட்ல வித் டொமைன் ஃப்ரீயோட உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஹோஸ்டிங்ஸ்ல நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால 80%ல அந்த கம்பெனி தராங்க. அது போக நம்மளுடைய லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போறவங்களுக்கு இன்னும் அடிஷனலா 10% ஆஃபர் கிடைக்கும். ஸோ டோட்டலா 90% ஆஃபர்ல ஜஸ்ட் ஒரு 10% மட்டும் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இதுலயுமே நல்ல ஒரு சேவிங்ஸ் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்க ஒரு 15,000 வெப்சைட் சார்ஜ் பண்ணீங்கன்னா கூட நீங்க டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்ஸ்க்கு 4 வருஷத்துக்குமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கூட நீங்க 10,000 வந்து இனிஷியலா உங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோஸ்டிங்ஸ்ல உள்ள வந்துருவீங்க. லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போறதுனால உங்களுக்கு இன்னும் என்ன அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாகிங்கோ இல்லை வெப்சைட்டோ இல்லை சேல்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஏதாவது பண்றீங்கன்னா அதுக்கு தேவையான போனஸ் எல்லாமே நம்மளுடைய லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதோட ஒர்த் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 20,000 ஒர்த். ஸோ இதை வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயிலும் காமிக்கிறேன். இங்க பாருங்க, டெய்லி பேஸ்ல இவ்வளோ பேருக்கு வந்து ஹோஸ்டிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீ போனஸஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் கிடைக்கிற சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ், இதெல்லாம் நீங்க உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்கோ உங்களுடைய கிளைண்ட் வெப்சைட்லயோ தேவைப்படுற இடத்துல எல்லாமே நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம
நம்மளுடைய லிங்க்கை யூஸ் பண்ணிக்கங்க. டைரக்ட்டா கூப்பன் கோட் யூஸ் பண்ணா மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ப்ராப்பரா லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் மேலே பாருங்க வேர்ட்பிரஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங்ஸை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பாருங்க, இப்போ உங்களுடைய கிளையண்ட் வந்து ஒரு வெப்சைட் தான் கேட்டிருக்காரு அப்படின்னா நீங்க தாராளமா இதை எடுத்துக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, அவங்க யாருக்கும் இண்டிவிஜுவலா கூட நீங்க ஹோஸ்டிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவே தேவையில்ல. நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஹோஸ்டிங்ஸை வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹோஸ்டிங்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க இனிஷியலா பிரீமியம் பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். அது பெட்டர் தான். ஒருவேளை நீங்க நிறைய டேட்டாஸ்லாம் இன்க்ளூட் பண்ண போறீங்க, இல்ல நிறைய கிளையண்ட் இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பிசினஸ் பிளான் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா நிறைய டேட்டாஸ்லாம் ஆட் பண்ணிட்டே போகலாம். இதுக்கும் ரொம்பலாம் பிரைஸ் வித்தியாசம் வராது. ஸோ பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இனிஷியலா இப்பதான் போறேன் ப்ரோ எனக்கு ஐடியாஸ் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பிரீமியம் பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுலயும் 100 வெப்சைட், இதுலயும் 100 வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இதுல 100 GB, இதுல 200 பிளஸ் இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக அட்வான்ஸ் லெவலில் இருக்க ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலையுமே உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு டொமைன் கிடைக்கும். இதுதான் நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறீங்க. அண்ட் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் SSL, இதுலேயும் அன்லிமிட்டட் SSL. அண்ட் இந்த டொமைனோட வேலிடிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுப்பாங்க. அண்ட் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோஸ்டிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் 30 டேஸ் மணி பேக் கேரண்டி இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது பிளாக் ஃப்ரைடேல இப்போ நீங்கள் ஹோஸ்டிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதை நீங்கள் ரினிவல் பண்ணும்போது ஆஃப்டர் 4 இயர்ஸோ இல்லை ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறமேட்டு நீங்கள் ரினிவல் பண்ணணும்னா கூட சேம் இதே பிளாக் ஃப்ரைடே டைமில் தான் ரினிவல் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போவும் உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் ஹோஸ்டிங்ஸை ப்ராப்பராக பர்ச்சேஸ் பண்ணலாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பிளாக் ஃப்ரைடேல பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அகெயின் நீங்கள் ரினிவல் பண்ணும்போதும் பிளாக் ஃப்ரைடேல தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போது ரொம்ப லோயஸ்ட் பட்ஜெட்டில் தான் ரினிவல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வராது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நமக்கு இந்த பிளான் ஓகே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ப்ரீமியம் பிளானை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, எடுத்தோடனே எனக்கு வந்து இது 4 இயர்ஸ் பிளான் தானே காமிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இனிஷியலாக அப்படி காமிப்பாங்க. பட் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா 24 மந்த்ஸ்க்கு நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 12 மந்த்ஸ்க்கும் நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நான் மினிமம் வந்து ஒரு 24 to 48 மந்த்ஸ் வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸும் உங்களுக்கு கம்மியாகும். ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு 2 மாதம் ஃப்ரீயாகவே ஹோஸ்டிங்ஸ் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கிட்டத்தட்ட 31,000 வரக்கூடிய ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு இப்போ எவ்வளோ தராங்கன்னா 80% ஆஃபரில் எவ்வளோ வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 6,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். 4 இயர்ஸ்க்கு நீங்கள் ரினியூவல் பண்ணவே தேவையில்ல, முடிஞ்சிருச்சு. அண்ட் இதில் உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கங்க. இடாக் ஃப்ரீ. ஓகே. ப்ராப்பராக யூஸ் பண்ணி அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக கிட்டத்தட்ட 600 ருபீஸ்க்கு மேலே உங்களுக்கு இங்கே பாருங்கள் 5,500 தான். 800 பக்கமாக உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் கூப்பன் கோடு மட்டும் கிடையாது, நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் கண்டினியூ சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுடைய நேம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டு கண்டினியூ சொல்லி கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் யூபிஐலையோ இல்லை உங்களுடைய கார்டு எது வேணாலும் வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேமெண்ட் செக்ஷன் போயிடும். ஒன்ஸ் இந்த பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணீங்க இல்லையா உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பியிருப்பாங்க. சேம் இமெயில் ஐடியும் நீங்கள் ஆல்ரெடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் ஹோஸ்டிங்கர்ஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இமெயிலுக்கு உள்ளே போயிட்டு ஹோஸ்டிங்கர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இன்டர்ஃபேஸ்ங்கிறத காமிக்கிறேன். ஸோ லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வெப்சைட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆட் வெப்சைட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ வேர்ட்பிரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பிளாக்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரீ பில்ட்லாம் கேட்பாங்க, இது தேவையில்லை. பில்ட் ஃப்ரம் ஸ்கேட்ச் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல தீம் எதாவது செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு தீம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட் ப்ளஸ் கொடுத்துட்டு ஸ்கிப்னு சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுடைய டொமைனை ஆட் பண்ண சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி கோடாடியில் என்னுடைய கிளைண்ட்டுக்காக ஒரு டொமைனை சூஸ் பண்ணி வச்சிருக்கேன், அசார் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இதே இடத்துல ஈஸியாக பை பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், இங்கேயே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. .in அவைலபிள் இருக்குது அண்ட் .comமும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்க இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களே பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த மாதிரி யாரும் இல்லை. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா யூஸ் டெம்பரரி டொமைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆன உடனே நமக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ உங்களுடைய சைட்டை பார்க்கணும்னா இங்கே மேலே கிளிக் பண்ணி விசிட் சைட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இந்த சைட்டை கம்ப்ளீட்டாக ஜஸ்ட் மினிட்ல உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல் வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நேராக இந்த இடத்துல வந்துட்டு அப்பியரன்ஸில் போயிடுங்க.
தீம்ஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதுல ஆட் நியூ தீமை கிளிக் பண்ணுங்க. இந்த சர்ச் ஆப்ஷன்ல பிளாக் சி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த தீம் கிடைக்கும். இதை நீங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே இன்ஸ்டால் பிளாக் சி கம்பெனின்னு ஒன்று இருக்கா, ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் சி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்டார்டட் சைட்ஸ், இதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் ஏகப்பட்ட தீம் இருக்கும். இதில் ப்ரோவும் இருக்கும், ஃப்ரீயும் இருக்கும். ஸோ நீங்கள் இனிஷியலாக ஃப்ரீயை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற தீம்லாம் செக் பண்ணி பாருங்க. இதை ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா ப்ரிவியூ, இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிவியூ ஆப்ஷன்ஸ் காமிப்பாங்க. இதில் உங்களுக்கு ஜஸ்ட் இமேஜ் எடுத்துட்டு உங்களுடைய கண்டென்ட் ரீப்ளேஸ் பண்ணாவே போதும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த தீம் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட், எலிமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட், ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட், இதெல்லாம் முடிச்சுட்டு இன்ஸ்டால். இப்போ டெமோ இன்சர்ட் ஆனதுக்கு இப்போ டெமோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வியூ சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க நம்மளுடைய சைட் கம்ப்ளீட்டாக டெமோவோட வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மேலே பாருங்க கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க இந்த இடத்துல நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே மாற்றிக்கலாம். இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா வெரி சிம்பிள், இந்த இடத்துல வந்துருங்க. வந்துட்டு கலர்ஸுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதில் பாருங்க குளோபல் கலர் பேலட்னு இருக்கா, ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கலர் பேலட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளோடது ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதை வேறு ஏதோ ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக ரீப்ளேஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு கலர் மாற்றணும்னு நினச்சாங்களோ இல்லை உங்களுடைய கிளைண்ட் கேட்டாவோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ண உங்களுக்கு டோட்டலாக ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி இதை பப்ளிஷ்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு நான் எக்ஸிட் அடிக்கிறேன். ஸோ இப்போது இந்த பேஜை ஹோம் பேஜை நான் எடிட் பண்ணணும்னு நினச்சா இங்கே பாருங்கள் இது ஓப்பன் பண்ணோடனே மேலே எடிட் பேஜ்னு இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த இடத்துல எடிட் வித் எலிமெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் உங்களுடைய கண்டென்ட் இப்போ இது வந்து டென்டலுக்காக கொடுத்துருக்காங்களா, ஸோ இதில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக இங்கே மாற்றிக்கோங்க. மேக் யுவர் ட்ரீம் ஹவுஸ் அப்படின்ட்டு நான் இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பண்ணுறேன்னா உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் தேவைப்படுற கண்டென்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இதை காப்பி பண்ணி நேராக ChatGPT போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டு ஸோ இப்படி ரீரைட் ஆன கண்டென்ட்டை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இங்கே அகைன் எடிட்க்கு வந்துருங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் கண்டென்ட் இருக்கா, இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாறிடும். இங்கே புக் அப்பாயின்மெண்ட் இருக்கா, ஸோ இதை மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் இந்த இடத்துல வச்சுட்டு புக் அப்பாயின்மெண்ட் மேலே கால் அஸ் நவ் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். அதே மாதிரி இமேஜஸ் ஏதோ மாற்றணும்னு வச்சிங்கனாலும் இங்கே கிளிக் பண்ணுங்கள், எடிட் இமேஜஸ், இந்த இடத்துல வேறு இமேஜஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற கண்டென்ட்டோட டெக்ஸ்ட்டை மாற்றணும்னு வச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் மாற்றிக்கங்க. இந்த மாதிரி எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் ஈஸியாக மாற்ற முடியும். இங்கே இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டாம்னு வச்சிங்கன்னா பாருங்கள் சூஸ் இமேஜஸ் அப்படிங்கும்போது இது உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற இமேஜஸை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா உங்களுடைய கிளைண்டோட இமேஜஸ் இருக்குல்லையா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனது, ஸோ அதை கொண்டு வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி A to Z நீங்கள் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை எனக்கு இந்த செக்மெண்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக அதையுமே நம்மளால் டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் எனக்கு இது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், காமிக்கிறேன். ஸோ என்னால் இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் கொடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டுனா இதை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், டெலிட் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் இதில் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை டெலிட் பண்ணி நினச்சாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் இதில் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அவங்களோட லொக்கேஷன், அவங்கள பற்றின டீட்டெயில்ஸு, அப்புறம் ஃபோன் நம்பர்ஸ், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கேயே அவங்களோட ஹோம் பேஜஸ்லேயே ஆல் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பப்ளிஷ்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ என்ன ஒரு விஷயம்னா நம்ம கிளைண்ட்டுக்கு தேவையான வெப்சைட்டில் இம்பார்ட்டன்ட் வெப்சைட் மட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. பட் இதே SEOக்கு தேவையான கான்டென்ட் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு இந்த வெப்சைட் வந்து கூகுளில் ரேங்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா இதுக்கு தேவையான போஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். பட் நம்மளுடைய கிளைண்ட் எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையான கீவேர்டு என்ன, அவங்களுக்கு எந்த மாதிரி ஆடியன்ஸ் வரணுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நாம் பிளாகோ அதாவது போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு கீவேர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நேராக கூகுள் போயிடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே பாருங்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய கிளைண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக இருக்காரு, அதுவும் கோயம்புத்தூர் பீப்புள் தான் டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் கோயம்புத்தூர்னு போட்டிருக்கேன். ஸோ போட்ட உடனே இங்கே பாருங்கள் கர்சர் வச்சு இங்கே தள்ளும்போது இங்கே ஏகப்பட்ட கீவேர்ட்ஸ் வந்திருக்கா. இது எல்லாத்துக்குமே நான் இண்டிவிஜுவலாக ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுவேன், இண்டிவிஜுவலாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். அதை கொண்டு வந்து சேம் வெப்சைட்டில் போட்டேன் அப்படின்னா தான் இந்த வெப்சைட்டு இந்த மாதிரி கீவேர்டுக்கு கோயம்புத்தூர்ல யாராவது தேடும் போது நம்மளோட வெப்சைட் ரேங்க் ஆகும். அதை விட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு வெப்சைட் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு அது ரேங்கே ஆகலைன்னா அது வேஸ்ட்டு, இருக்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த
இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இது ஃப்ரீ தானே. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்க்கு நாம் கிரியேட் பண்ணுற போஸ்ட் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட்னு இல்லாமல் இது கூகுளுக்கு பிடிச்ச மாதிரி எஸ்இஓ பண்ணோம்னா சீக்கிரமாக இந்த வெப்சைட்டும் ரேங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கான்டென்ட் கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் ஏஐ டூல்ஸ் நான் ஆல்ரெடி ரெஃபர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ்இஓ ரேட்டிங் ஏஐ டூல் அப்படிங்கிற இந்த டூல் தான். ஸோ இதில் நீங்கள் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பல்க் ஆர்டிகல் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட்னு உங்களால் சாதாரணமாக ஒரு 50 கண்டென்ட்டை சிம்பிளாக கிரியேட் பண்ண முடியும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீவேர்டு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா. ஸோ நோட் பேடில் காப்பி பண்ண இந்த கீவேர்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு நேராக நம்ம எஸ்இஓக்கு வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள் மெயின் கீவேர்டு போட்டுருக்காங்களா, இங்கே வச்சு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ 19 ரோஸ் நான் வந்து 19 ஆர்டிகல் கிரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே மெயின் கீவேர்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல டைட்டில் பக்கத்தில் ஜென்ரேட்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி டைட்டில் கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதர் கீவேர்ட்ஸில் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ் இங்கேயும் ஆட் ஆகிடும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஜென்ரேட் டைட்டில் கொடுங்க, ஜென்ரேட் கீவேர்ட்ஸ் கொடுங்க, ஜென்ரேட் என்எல்பின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இது தாராளமாக நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்துடும். ஸோ இங்கே செட்டிங்ஸை கரெக்டாக மாற்றுங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ் யூஎஸ்ன்னு வச்சுக்கோங்க, அது இந்தியாவாக இருந்தாலுமே யூஎஸ் இங்கிலீஷ் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் சைஸ் மீடியமாகவே இருக்கட்டும். டோன் ஆஃப் வாய்ஸ் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷனல் ஆர் ப்ரொஃபஷனல், நான் ப்ரொஃபஷனல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஏஐ மாடல் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல GPT-4 கொடுங்க, இது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், இங்கே சிங்குலர்னு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஜென்ரலாக ஒரு ரிவ்யூ கொடுக்கும்போது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் கொடுக்க சொல்லுவேன். பட் நீங்கள் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் கொடுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதெல்லாம் தேவையில்லை. ஹியூமனைஸ் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். பட் உங்களுக்கு காம்படிஷன் அவ்வளோ இருக்காது. ஸோ டார்கெட் கண்ட்ரி என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் ஃபாரினருக்கு பண்ணுறதாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா, பிராண்ட், வாய்ஸு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த இடத்துல எதுவுமே தேவையில்லை. ஏஐ இமேஜஸ்க்கு நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் இமேஜஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 கொடுங்க. இமேஜ் ஸ்டைல் வந்துட்டு ஃபோட்டோ பேஸ்டு கொடுத்துருங்க. இமேஜ் சைஸு 16:9 கரெக்டாக இருக்குது. அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் கொடுங்க. இன்க்ளூட் த மெயின் கீவேர்ட் இந்த ஃபர்ஸ்ட் இமேஜஸ் ஆல் டெக்ஸ்ட்டில் இதெல்லாம் வேணும், மறக்காமல் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் வீடியோஸ்லாம் எதுவுமே வேண்டாம். ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு வச்சுன்னா கொடுத்துலாம். கன்க்ளூஷன் எஸ், டேபிள் எஸ், H3 எஸ், லிஸ்ட் வேணுமா எஸ், இது எல்லாமே எஸ்லேயே இருக்கட்டும். இன்டர்னல் லிங்க் ஏதாவது கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா கொடுக்கலாம். லிங்க் டைப் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். கனெக்ட் டு வெப் வேண்டாம். அப்புறம் ட்விட்டர் இதில் போஸ்ட் பண்ணுமான்னு கேட்பாங்க, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் எல்லாமே போதும். இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் எதுவுமே கொடுக்காம நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே வந்துட்டு இது முடிச்சோடனே ரன் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 50 கண்டென்ட் வரைக்கும் ஒரே கிளிக்கில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ரெடியான கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இல்லையா, இதை போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் எக்கச்சக்கமான கண்டென்ட் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒரு கண்டென்ட்டை சாம்பிள் பர்பஸ்க்காக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 1400 வார்த்தையில் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த கண்டென்ட்டு. ஹவு டு மேக் $100 per day வித் யுவர் இமெயில் லிஸ்ட்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கோட சேர்த்து இன்ட்ரோ கண்டென்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் வந்திருக்கும். கீ டேக்அவேஸ் இது எல்லாமே கூகுளில் ரேங்க் ஆகுது தேவையானது. அப்புறம் டீட்டெயிலாக லிஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் FAQ. காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளே வந்துடுங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ல உள்ள வந்தோடனே போஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் ஆட் நியூ போஸ்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல டைட்டில் காப்பி பண்ணிவிடுங்க. அதுக்கு நம்ம எங்கே போகிறோம்னா இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். என்னோடது கன்ஸ்ட்ரக்ஷன், பட் சாம்பிள் பர்பஸ். இங்கே டைட்டிலுக்கு நேராக டைட்டில் போட்டுருவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள், இதான கண்டென்ட்டு, இதை டோட்டலாகவே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இல்லைனாலுமே நீங்கள் மேலே பாருங்கள் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இது வந்துடும், இன்க்ளூடிங் இமேஜஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இது ஆல்ரெடி H1ல் நான் போட்டு வச்சுட்டேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை நம்ம டெலிட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஸோ H1 என்னது, H2 என்னது, இமேஜ் என்னது, அந்த இமேஜுக்கு தேவையான ஆல்டர் டெக்ஸ்ட் எல்லாமே இங்கே வந்துடும் கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் ப்ராப்பராக இதை யூஸ் பண்ணிங்கன்னா போதும், இதுவும் கூகுளில் ரேங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நேராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் சொல்லி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் 50 போஸ்ட் போட்டு இல்லை அட்லீஸ்ட் ஒரு 20 போஸ்ட்டாவது நீங்கள் கூகுளுக்கு கிடைச்ச ஃப்ரீ கீவேர்டு எடுத்து பண்ணிங்கன்னா அவரோட வெப்சைட் சீக்கிரமாக கூகுளுக்கும் சிக்னல் கொடுக்கும், ரேங்க்கும் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் இதுக்கப்புறமேட்டு இந்த சைட்டை கூகுள் சர்ச் கன்சோலில் சப்மிட் பண்ணணும் உங்களுடைய சைட் மேப் மூலிமா. அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய டிராஃபிக்கை வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு சோசியல் மீடியாஸ்லாம் நிறைய இடத்துல ஷேர் பண்ணிக்கலாம். இமீடியட்டாகவே இது பூஸ்ட் ஆகி அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளுடைய வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஹோஸ்டிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது இன்வாய்ஸ் காப்பியை நம்மளுடைய etagfree@gmail.com இமெயில் பண்ணுங்க. ஸோ இமீடியட்டாக 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள நம்மளோட டீம் உங்களுக்கு தேவையான போனஸஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க.
ஸோ மறக்காம இந்த Black Friday ஆஃபர் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.